காலையில எழுந்ததுமே நமக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான். அது கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க ஆசையா தான் சமைக்க சொல்லி கேட்டு அதை நம்ம சமைச்சு கொடுத்து அதை சந்தோஷமா அவங்க சாப்பிடறத பார்க்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம். எங்க வீட்டுல ரொம்ப நாளா குலாப் ஜாமுன் செய்ய சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ரவை வச்சு குலாப் ஜாமுன் செஞ்சேன். இதுக்கு ரவை, பால், சக்கரை இருந்தா போதும், ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு பேக்கிங் சோடா, மில்க் பவுடர் எதுவுமே தேவையில்லை. இந்த ரவை ஜாமுன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப்பு ரவையை வறுத்துக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக கூடாது. ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு பால் விட்டு கலந்து விட்டுருங்க. கட்டிகள் விடும், சோ பார்த்து கலந்து விடுங்க. பால் நல்லா ஈர்த்து ரவை நல்லா கெட்டியாகும். இந்த ஸ்டேஜ் 2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ரவை நல்லா ஆறியதும் அது நல்லா கை விட்டு பிசையணும். அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். ஒரு கப்பு சக்கரை, 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இது நார்மல் குலாப் ஜாமுன் சிரப் மாதிரி இல்லாம ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அரை கம்பி பதம் வந்து ஆஃப் பண்ணி ரவை நல்லா ஆறுனதும் கை விட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமா எண்ணெயை கையில தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இதுல எந்த வீரலும் வராம நம்ம இது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டுட்டு இதோட 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். மீடியம் ஹீட்டா இருக்கும் போதே நம்ம உருண்டை பண்ணி வச்சிருந்த ரவைய லோ ஃப்ளேம்ல பொறுமையா வறுத்து எடுங்க. நல்ல பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் தட்டுல எடுத்து ஜீரால நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததை போட்டு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் கிட்ட தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான், சூப்பரான ரவா ஜாமுன் ரெடி. ஊர்னதும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான விடுகதை: இவனுக்கு உயிர் இல்லை, கால் இல்லை, வாய் இல்லை, ஆனால் ஊருக்கு போவான், வீட்டுக்கு வருவான், வார்த்தைகளை சொல்வான். அவன்